Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் புதுசா வாங்குன என்னோட கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து துபாயில இருக்கிற டே டு டே ஷாப். இங்க வந்து எல்லா பொருளுமே 1 கிராம்ல இருந்து 10 கிராம்ஸ்க்குள்ள தான் இருக்கும். நான் வந்து கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து மோஸ்டா இங்க வாங்குவேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்கு உண்டான திங்ஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட்க்கு உண்டான திங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கம்மியான விலையில் நிறைய பொருள் நம்ம இங்கே வாங்க முடியும். அதே டைம் குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும். என்னால் கடையில் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. இப்போ வாங்க நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் vlog வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் போடுற கிராஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட் செட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நிறைய வாங்கினது, பட் ஆனால் அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இது வந்து இந்த வீலோடையே இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீலோட நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி மேக்னெட்ஸும் வந்து இது கூட வந்திருந்தது. இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் பண்ணலாம். அதுக்காக தான் இது நான் வாங்கினேன். சீக்கிரமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் போர்டு ஒன்று வாங்கினேன். இது வந்து 6 கிராம்ஸ், இங்கே 6 கிராம்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் இருந்தது. எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் பிடிச்சிருந்தது, அதனால் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளூ. இது வந்து ஆல் பர்பஸ் க்ளூ. இது வந்து நம்ம ஃபேப்ரிக்கு அப்புறம் பேப்பர் வுட்டில் கூட பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன். அதனால் இப்போ இன்னொரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கு. இது நம்ம வச்சு நிறைய டிசைன்ஸில் நம்ம பண்ணலாம். அதுக்காக இது வாங்கினேன். பாட் பெயிண்டிங் டிசைன் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபெவிகம், இது வந்து ஒரு 5 இருந்தது. அடுத்தது வந்து இந்த மாதிரி அக்கர்லிக் பெயிண்ட்ஸு, 12 கலர் இருக்கிற அக்கர்லிக் வந்து பெயிண்ட்டு. நான் வாங்கின ஷாப்பில் இந்த கம்பெனி தான் இருந்தது. ஆனால் ஃபெவிக்ரில் மாதிரி இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் 10 கிராம்ஸ்க்கு ஓகே வர்த்து தான் அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மொத்தமாக வந்து 12 கலர் வந்து இந்த பாக்ஸோடு வந்தது. இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்குது. ஃபெவிக்ரில் மாதிரி கொஞ்சம் திக்காக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னோடய பாப்பாக்காக வாங்கினோம். இது வந்து கேமல் பிராண்டில் இருக்கிற வேக்ஸ் க்ரையான்ஸ். இது மொத்தமாக வந்து 24 ஷேட்ஸ் இருக்கிற ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸு. இது கூட இது ரெண்டு நான் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தேன் அப்படின்னா 2 கிளிட்டர் இருக்கிற க்ரையான்ஸ் இது கூட வந்தது. ஒன்று வந்து கோல்டு கிளிட்டர்ஸ் இருக்கிற க்ரையான்ஸும், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கிற கிளிட்டர் க்ரையான்ஸும் இது கூட வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல திக்கு க்ரிப்பாக இருந்தது. அதில் மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால என்னோடய பாப்பாவுக்கு இது வாங்கினேன். இது வந்து நான் வந்து லூலுவில் வாங்கினது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் ஸ்விங் ஒன்று வாங்கினேன். இது வந்து 10 கிராம்ஸ் தான் அந்த கடையில் கிடச்சிது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்விங் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் டேபிள் மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்குங்கிறதுனால வாங்கினேன். அப்புறமா இந்த மாதிரி A4 ஷீட் இருக்கிற ஒரு 500 ஷீட்ஸ் இருக்கிற ஒரு பண்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய A4 ஷீட்ஸ் வச்சு நான் கிராஃப்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இனிமேலும் போடலான் இருக்கேன். அதனால் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 500 பீசஸ் இருக்கிற ஒரே பண்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து இங்கே 10 கிராம்ஸ்க்கு கிடச்சிது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கலரிங் பேட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய பாப்பாக்காக வாங்கினது. இதில் வந்து 40 ஸ்டிக்கர்ஸ் வந்து இது கூடவே வந்து வந்தது. இது மாதிரி நம்ம அதில் பார்த்து கலர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
நல்ல பெரிய பெரிய இமேஜஸாக எல்லா பேப்பர்லேயுமே இருந்தது. நல்ல குழந்தைங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபேபர் கேசலோட பிராண்டோடது. இது வந்து 30 பீஸ் இருக்கிற ஸ்கெட்ச் பென்ஸ் அப்படியே செட்டாக கிடச்சிது, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ்லாம் கடையில் கிடைக்கும் இல்லையா, கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நிறைய கிராஃப்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது ஒட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கலர் ஸ்டிக்ஸே எனக்கு கிடச்சிது. 5 கிராம்ஸ் தான், கலருமே 5 கிராம்ஸ் தான். கலர் இல்லாமல் அந்த ப்ளெயினாக இருக்கும் இல்லையா, அது வாங்கினாலும் அதே விலை தான். அதனால் நான் கலரே இருக்கட்டும்னு சொல்லி இந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுலேயும் நிறைய கிராஃப்ட்ஸ் நம்ம பண்ணலாம். என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் இதை பார்க்க முடியும். அடுத்தது இந்த மாதிரி கிளிட்டர்ஸாக இருக்கிற ரிப்பன் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 3 கலர் அதோடு சேர்ந்து வந்திருந்தது. கடைசியாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் குவில்லிங் நீடிலோடு எனக்கு கிடச்சிது. இது வந்து 2 கிராம் தான், அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதுவும் போல் நான் நிறைய பேப்பர் குவில்லிங் கலர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பேப்பர் குவில்லிங் கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். நிறைய குவில்லிங் கிராஃப்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். க்ரீட்டிங் கார்ட்ஸ், அப்புறமா வந்து கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கிராஃப்ட் வந்து நம்ம இந்த குவில்லிங் பேப்பர்ஸ் வச்சு பண்ண முடியும். என்கிட்ட வந்து 5mm, 3mm, 7mm அந்த மாதிரி நிறைய சைஸில் நான் வந்து பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காக கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் புதுசாக வாங்கினேன் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.